காவேரி, வயது 39. 20 வயதுக்கெல்லாம் நல்லா கல்யாணம் ஆகிடுத்து. கணவனோட மகிழ்ச்சியாக வாழ்ந்துருக்கிற வாழ்க்கை தான். ஆனால் குழந்தை செல்வன்றதை மட்டும் அவளுக்கு கடவுள் கொடுக்கவே இல்லை. இதனால் பல அவமானங்களையும் பல வேதனைகளையும் பல துக்கங்களையும் அடைஞ்சா. முயற்சிகளும் பண்ணி பார்த்தாச்சு. நவீன முயற்சி, ஞான முயற்சி, அரசு மரம் சுத்தத்துலேருந்து எல்லாம் பண்ணியாச்சு. ஆனால் எப்பவும் போல் முருகன் சிரிச்சுன்னு பார்த்துட்டு இருக்கிற வழிய அவளுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை கொடுத்த மாதிரி இல்லை. இதை நினச்சா வருத்தப்படும் போதெல்லாம் கணவன் சமாதானப்படுத்துவார். என்னடா குழந்தை தானே, இது ஒரு பெரிய விஷயமா, இதுக்கு போய் நீ ஏன் இவ்வளோ தூரம் வேதனைப்படுற? இதை பற்றி உனக்கும் எந்த கவலையும் இருக்க வேண்டாம். நம்ம பண்ணுற முயற்சி பண்ணிட்டோம், நமக்கு கிடைக்கல இருந்தது நிஜம்தான், துக்கம்தான். ஆனால் அதுக்கோசரம் நான் வேதனையில் ராவம் பகலில் முழிச்சுன்னு இப்படி கஷ்டப்பட்டுட்டு அழுதுன்றதுலாம் தாங்க முடியாது. நீ எனக்கு வேணும். அன்போடு பேசின கணவனை பார்த்து ரொம்ப மனசு நெகிழ்ந்து போனால் அவள் ஏற்பட்ட ஒருவருக்கு ஒரு குழந்தைய கொடுக்காம பகவான் இருக்கிறே என்று எண்ணினான். வழக்கம் போல் ராவெல்லாம் தலையணையை கண்ணியில் நினச்சா. 4-4:30 மணி காலையில் சில்லுன்னு பால்கனியில் காற்றடிக்க வந்து உட்காண்டு. எவ்வளோ கவலை இருந்தாலும் சில்லுன்னு ஒரு காற்றடிக்கிறதும் கும்முன்னு மலர்களோட வாசனை மூக்கில் ஏறுறதும் ஒரு நிம்மதியை கொடுக்குறது. எங்கேயோ இருக்கிற கோவில் மணி டீங் டீங் டீங்னு அடிக்கிறது. நான் இருக்கேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறது போல் ஒரு ஆறுதல் அளிக்கிறது இல்லையா? நம்ம மனதில் எங்கேருந்தோ ஒரு பெரிய அமைதி வந்து சேர்ந்தது. வழக்க பிரகாரம் செடி கொடி மரங்களெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். செடி கொடி மரமாக இருந்தாலும் எவ்வளோ பூவும் காயும் பழமமாக தோங்கிறதில்ல. திருப்பியும் அவளோட மனசு அந்த வருத்தத்திலேயே போய் நின்றுது. அந்த பக்கத்தில் ஒரு மொட்டை மரம், அதில் கிளைகள் மட்டும்தான் இருந்தது. ரொம்ப நாட்களாக பார்க்குறா, அதில் ஒன்றும் பூவும் இல்லை, காயும் இல்லை, பழமும் இல்லை, இலையும் இல்லை. அது பாட்டுக்கு தான் இருக்குது. அது ஒன்றும் நம்மளாட்டம் இல்லை. எதுக்காகவும் அந்த மரத்தையும் தண்ணியும் உப்பிட்டு நினச்சிண்டாவோ. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா அந்த மரத்தை உத்து பார்த்தா அங்கே ஒரு காக்கா வெக்கலை கொண்டு வந்து வைக்கிறது. ஏதோ எதாச்சியை பார்த்துட்டு அந்த போய் பால் காய்ச்சி காப்பி போட்டு வழக்கப்படி வேலைகளை பண்ணினேன். ஆனால் ஒரு சில நாட்களில் அந்த மொட்டை மரத்தில் ஒரு கூடை கட்டிடுது. அந்த காக்கா 2-3 முட்டைகளை கொண்டு வச்சுது. 2-3 முட்டைகளை எட்டு வச்சுது. அதுலேருந்து 3 காக்கா குஞ்சு அந்த மொட்டை மரத்தில் உட்காந்துக்கிறத பார்த்தா அவ்வளோ அறியாது அவளுக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது. மொட்டை மரம், நீ ஒரு பயனுள்ள மரமாயிட்டல. மற்ற மரங்களாக வெறும் பழங்காய் தான். ஆனால் உண்மையில் 3 உயிரினங்கள், உயிருள்ள 3 காக்கா உட்காந்துருக்குது இல்லை? அந்த அம்மா காக்கா கொடியில் போய் அதுகளுக்கு கொண்டு வந்து எதையோ ஊட்டுறது. நீ பெரிய புண்ணியந்தான் பண்ணியிருக்க, உன்னை போய் பார்த்து கவலைப்பட்டேனே என்று நினைத்தவருக்கு சட்டார் என்று ஒரு நினைவு ஏற்பட்டது. உள்ளே நுழைஞ்சான். இன்னும் காப்பியை கையில் விட்டுன்னு சாப்பிடாமல் என்ன பண்ணிட்டு இருக்க? ஊட்டி விடணுமா? ஆனால் குழந்தையா ஊட்டி விடுறதுக்கு என்று கேட்டவள் கண்ணில் முழுக்கு என்று கண்ணீர். ஆமாம், நம்ம தான் ஒருத்தர் குழந்தையாக இருக்கணும், நம்மளுக்கு எங்கே குழந்தை? பாரு திருப்பி அதுக்கே போகிற பாரு. நீ என்னப்போ நீ எனக்கு குழந்தை, நான் உனக்கு குழந்தை இருந்தா என்ன போச்சு? இதில் என்ன போச்சு? எதுக்கு அந்த மாதிரிலாம் நினைக்கிறேன்? இப்போ பத்தாரே நினச்சிருப்பியா நீ அப்படின்ற? இல்லைங்க, நம்ம இன்றைக்கி அனாதை விடுதிக்கு போய் ஒரு குழந்தைய நம்ம எடுத்துகிட்டு வந்து வளர்க்கலாங்க என்று. உனக்கு அதில் இஷ்டம் இருக்கா காவேரி? கண்டிப்பாக இருக்குங்க. இந்த வீட்டில் குழந்தை தவிர்ந்ததுன்னா அதை விட சந்தோஷம் எனக்கு ஒன்றும் இல்லைங்க. உனக்கு சம்மதம்னா சரி, எனக்கு சம்மதம் தான். இருவரும் அனாதை இல்லத்துக்கு போனாங்க. எல்லா குழந்தைகளும் 2 வயசு 3 வயசு 6 மாத குழந்தையிலேருந்து காட்டினா அழகழகாக குண்டா நல்லா முடுக்குன்னு சுருட்ட மயிரும் திராட்சைப்பழ கண்களுமா சிரிப்பும் கும்மாளம்மா. இந்த குழந்தைகிட்ட என்ன தெரியும், அனாதையாக
நமக்கு அம்மா அப்பாக்கள் என்ன தெரியும், குழந்தை பருவத்தில் என்ன தெரியும்? சிரிப்பும் கும்மாளமும் ஆனந்தம் தானே. ஓடி ஓடியே கிட்ட வந்தது. எல்லா குழந்தைகளுக்கும் சாக்லேட்டு மிட்டாய் எல்லாம் கொடுத்தேன். ஒரே ஒரு குழந்தை செவரோட செவரை ஒட்டிண்டு காலை எடுத்து முன்னாடி வைக்க முடியாத ஒரு காலை ஊனிண்டு பரிதாபமாக அவளை நோக்கி பார்த்துட்டு இருந்தோம். காவேரி ஓடி போய் அந்த குழந்தைய அள்ளி இடுப்பில் வச்சுட்டேன். இதை தான் நான் வளர்க்க போகிறேன், இந்த குழந்தைய தான் நான் வளர்க்க போகிறேன். காவேரி, யோஜனை பண்ணி சொல்கிறியா இல்லையா? நீ எந்த குழந்தை வேணால் நீ எடுத்துக்கோ, ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ, நம்ம இஷ்டம். நம்ம நன்னா வளர்க்க முடியுமா அப்படிங்கிறத அவள் தீர்மானம் பண்ணி நம்மக்கிட்ட குழந்தைய கொடுப்பா. நம்ம நன்னா அதுக்கு பத்திரமா வளர்த்து ஆளாக்கணும். ஆனால் இந்த குழந்தை கொஞ்சம் கால் உண்மை இருக்கே, அதோட பொன் குழந்தை என்றான். பரவாயில்லைங்க, நான் பிறந்ததுக்கு ஒரு பயன் வேணும் இல்லையா? அந்த மொட்டை மரம் 3 உயிர்களை காப்பாற்றுறதுக்கு குஞ்சு பொறிச்சு உதவி படைச்சேன். நான் இந்த ஒரு குஞ்சு வளர்ந்து ஆளாகிறதுக்கு நான் உதவி பண்ணக்கூடாதாங்க என்றாள் காவேரி. தெரியுமா, உன் இஷ்டம், வாங்கிக்கோ, வா கேட்கலாம், கேட்டு பார்க்கலாம். உங்கள் இஷ்டங்க, உங்களுக்கு எந்த குழந்தை வேணுமோ அந்த குழந்தைய நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய பொருளாதாரம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அதுக்கு வளர்க்குற அளவுக்கு உங்களுக்கு இருக்கணும். அதுக்குண்டான சில அட்டாட்சி பத்திரங்களெல்லாம் நாங்கள் பார்ப்போம். நடுவில் வந்து நாங்கள் பார்ப்போம் குழந்தைய நன்னா வளருதாண்டு. என் குழந்தைய வாங்கி கொண்டு வீட்டுக்கு வந்தால் அந்த குழந்தைய வளர்த்து ஆளாக்கி அந்த பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சியை கொடுத்தா காவேரி. இப்போ காவேரி அந்த மொட்டை மரத்தை நிமிர்ந்து பார்த்தா. மொட்டை மரம், நீ மொட்டை மரம் இல்லை, எனக்கு புத்தி தந்த போதி மரம் என்றாள் அவள். இது நானாக எழுதின சிறுகதை. இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்கோ.